மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கோவிட் மாதிரி ஒரு டைம் வருது அப்படிங்கும்போது கம்பெனிஸ்க்குலாம் ப்ராஃபிட்டபிலிட்டி வராது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து மார்க்கெட் கீழே இறங்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா என்னன்னா பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லைன்னா இந்த மாதிரி வரும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு லீக்கேஜ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா செபி வந்து யார் யாரெல்லாம் ஃப்ரண்ட் ரன்னிங் பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கு மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. மார்க்கெட் ரிஸ்க் வந்து உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணும், அந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுமே தவிர இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ரிஸ்க் வந்து உங்களை வந்து அவ்வளவா இம்பாக்டே பண்ணாது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 PMS சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ரிஸ்க் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பார்க்க போகிறதுலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட ரிஸ்க்ஸ். நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் சஹிய அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, சரியானது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழே வந்து ஒரே ஒரு சின்ன லைன் போட்டிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதி பேருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இப்போ வந்து ஒரு கோவிட் மாதிரி ஒரு டைம் வருது அப்படிங்கும்போது கம்பெனிஸ்க்குலாம் ப்ராஃபிட்டபிலிட்டி வராது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு வந்து மார்க்கெட் கீழே இறங்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மாதம் 4-5 வரும்போது என்ன சொன்னாங்கன்னா முந்தைய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 சீட்டுக்கு மேலே வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எக்ஸிட் போல் வந்த உடனே ஒரு எக்ஸியூபரன்ஸ்ல மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு. ஆனால் இதே வந்து ஒரு கவுண்டிங் டே அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கவுண்ட் பண்ணாங்க. கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு 270 260 ரேஞ்சிலே, அதாவது ஓவரால் இருந்தது, பட் 260 ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து இதெல்லாம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா என்னன்னா பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லைன்னா இந்த மாதிரி வரும்ட்டு. ஆனா இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னாக்க ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரிஸ்க், மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியதுதான். ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு CEO அப்படிமோ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாரு, அதுக்கப்புறம் CIO அப்படிமோ, அப்புறம் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாரு, அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் டீம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படிம்பாங்க. ஒரு 10 ஃபண்ட் மேனேஜர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர் கீழேயும் வந்து ஒரு 15 ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க. ஒரு 10 இல்லைன்னா ஒரு டீமா அந்த ஒரு AMCக்கு ஒரு 15 ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர் கம்யூனிட்டி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர்னா யாருன்னா யார் ஆர்டர் பிளேஸ் பண்றா, யார் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா முக்காவாசி கம்பெனிஸ் வந்து பாம்பேல ஹெட் குவார்ட்டர்டு, எக்ஸப்ட் லைக் 1 or 2 ஆர் அவுட் சைட் ஆஃப் பாம்பே. இப்போ சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் அவுட் ஆஃப் சென்னை. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னாக்க செபி அண்ட் ஆம்ஃபி, தே ஆர் ஆல் ரெகுலேட்டட் பை செபி அண்ட் ஆம்ஃபி. அவங்கலாம் வந்து ஒரு ஃபிடியூஷரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பப்ளிக் மணியை வாங்கி அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு இருக்கு, ட்ரஸ்டின்னு இருக்கு, ஒரு ஃபண்டை வந்து ஃப்ளோட் பண்றாங்க, இதை வந்து மேனேஜ் பண்றாங்க. இது மேனேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து கிடைக்குது. ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விதமான டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கம்பெனி வந்து என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை மாசத்துல பட்ஜெட் வருது. இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும் சும்மா கொஞ்சம் போல இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட ஸ்பெண்டிங் பவரை இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும் ஜெனரலா மாறி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான ஒரு CEO இருக்கட்டும், CIO இருக்கட்டும், இல்லைனா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ், அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமா இருக்கட்டும், இல்லைனா ரிசர்ச் அனலிஸ்ட் டீமா இருக்கும், இவங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னாக்க அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லையோ இல்லைனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்லையோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்லி மார்னிங்கே இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. வேற இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஃபண்ட் ஹவுஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஃபண்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இண்டிவிஜுவல் டெசிஷனாக எடுக்க முடியாது. இண்டிவிஜுவல் டெசிஷன் பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த கமிட்டியில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் சொல்ல வரேன். அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு லீக்கேஜ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா
பண்ணாங்கன்னா செபி வந்து யார் யாரெல்லாம் ஃப்ரண்ட் ரன்னிங் பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கு மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இது இந்தியாவில் வந்து புதுசு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது முன்னாடியே நடந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்காக அடுத்த 5 வருஷத்துல நடக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா எங்க வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் போகுதோ அதே மாதிரி புதுசா எம்ப்ளாயிஸ்லாம் வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா எவ்ரி இயர் லைக் ஒரு ஐஏஎம் படிச்சுட்டு வர்றவங்க, சிஎஃப்ஏ படிச்சுட்டு வர்றவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சுட்டு வரவங்க எல்லாம் பிசினஸ்க்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஓகே நம்மளும் இதே ஸ்டாக் வாங்கிக்கலாம், ஒரு ஆக்சிஸ் பேங்க் வாங்கலாம், இல்லைனா ஐசிசிஐ பேங்க் வாங்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வித்துடலாம் இன்னைக்கு, இல்லைனா இன்னைக்கு அதானி ஸ்டாக்கை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் பண்ணும்போது அது ஃப்ரண்ட் ரன்னிங் ஆயிடுது. ஸோ அதனால இதுவும் வந்து ஒரு ரிஸ்க். ஆனால் இந்த பர்டிகுலர் ரிஸ்க் வந்து உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு அது அஃபெக்ட் ஆகாது. மார்க்கெட் ரிஸ்க் வந்து உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணும், அந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுமே தவிர இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ரிஸ்க் வந்து உங்களை வந்து அவ்வளோவா இம்பாக்டே பண்ணாது. ஏன் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து ஏன் உங்களை இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இவங்க வாங்கி வச்சிருக்க ஜென்ரலாக வாங்குற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் தான் வாங்குறாங்க. ஈவன் ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் 100% கொண்டு போய் ஸ்மால் கேப்ல போடுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி செபி வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எவ்ரி 15 days வந்து டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்களால வந்து லிக்விடேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னாக்க இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க், இந்த மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் நான் என்ன சொல்றதுன்னா இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ரிஸ்க் பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹெச்என்ஐ இன்வெஸ்டர், ஒரு அல்ட்ரா ஹெச்என்ஐ இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிஎம்எஸோட மினிமம் டிக்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 50 lakhs இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பிஎம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ரிஸ்க் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ரிஸ்க் அந்த 250 பிஎம்எஸ்க்கும் வரும். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் இன்வெஸ்டர் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயே ஒரு டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு 25 ஸ்டாக் வாங்கி அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து எப்படி தான் அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு எம்ப்ளாயியும் நான் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு நான் வந்து NISMல ஒரு எக்ஸாம் எழுதி அதை வந்து நான் பாஸ் பண்ணணும். ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் பிஎம்எஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, எனக்குன்னு வந்து என்ன இருக்கும்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செபி ரெகுலேஷன்ஸ் சொல்லி ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ நாங்களாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த NISM 5A எக்ஸாம் எழுதினா மட்டும் உடனே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது போய் எம்பேனல்மெண்ட்னு சொல்லி சொல்லுவோம். அந்த எம்பேனல்மெண்ட் MFDயா போய் நாங்கள் எம்பேனல் பண்ணுறா இருந்ததுன்னா அதுக்கும் வந்து செபி கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு அதில் ஒரு 3 பேஜ் இருக்கும். அந்த பேஜ் நாங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நாங்கள் கழுத்து போடணும். அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஏப்ரல் மாசத்துல திருப்பியும் வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதையும் வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ரன்னிங்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா புதுசாக வர ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இப்போ யங்ஸ்டர்ஸாக வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்க 2K கிட்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எக்ஸிபிரன்ஸில் நம்மளும் ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம், ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு நம்மளும் வந்து ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் இது பை அண்ட் லார்ஜ் வந்து இது கண்டிப்பாக வெல் ரெகுலேட்டட் மார்க்கெட். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து பயப்படவே வேண்டாம். அது வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து அது ரொம்ப இம்பாக்ட் பண்ணாது. ஆனால் பிஎம்எஸ் பொறுத்த அளவுக்கு அது இம்பாக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் ஒரு ஸ்லைட் ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி இருக்குன்னு வேணா சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.